ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 2024 மக்களவைத் தேர்தல் வெகு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையம் 7 கட்ட தேர்தல் நடத்துவதாக அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தலும், இரண்டாவது கட்டமாக ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி, மூன்றாவது கட்டமாக மே 7ஆம் தேதி, நான்காவது கட்டமாக மே 13ஆம் தேதியும், ஐந்தாவது கட்டமாக மே 20ஆம் தேதி, ஆறாவது கட்டமாக நேற்று நடைபெற்ற நிலையில் இந்த 6 கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் 4ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவில் அதிக சதவீதம் வாக்கு பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இன்னும் இறுதிக்கட்ட நிறைவுக்கு ஜூன் மாதம் 1ஆம் தேதி 7வது கட்ட தேர்தல் முடிந்தவுடன் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தேர்தல் கலவரங்கள் நிலவரங்கள் மிகவும் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். நம்முடைய பாரத பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர், அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் எதை பேச வேண்டும் என்பதை தெரியாமல் எதை பேசக்கூடாதோ அதை பேசுகின்றனர். பொதுவாக வேட்பாளர்கள் அந்த கட்சியின் ஏற்கனவே இவர் ஆட்சியில் இருந்ததால் அவர்களுடைய சாதனைகளை பற்றி வாக்கு சேகரிப்பார்கள். அப்படி ஆட்சி இல்லாத நேரத்தில் தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி வாக்கு சேகரிப்பார்கள். நாங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம், இந்த ஆட்சியில் நாங்கள் செய்த சாதனைகள் என்று கூறி வாக்கு சேகரிப்பார். அப்படி ஆட்சி இல்லாத பட்சத்தில் தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இதையெல்லாம் செய்கிறோம் என்று கூறி வாக்கு சேகரிப்பார். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அப்படி கூறவில்லை. அவரிடம் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகள் இல்லை, அதனால் தேர்தல் அறிக்கையும் முறையாக இல்லை. அவர்கள் நான் சாதனை இருந்தால் தானே தேர்தல் அறிக்கை நன்றாக இருக்கும். சாதனையே வேதனையாக இருக்கிறது என்றால் அவர்களுடைய அறிக்கையும் அவ்வாறு தானே. அதனால் மக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சாதனையும் இல்லை. அதனால் எதை பேச வேண்டுமோ அதை பேசாமல், எதை பேசக்கூடாதோ அதை மட்டுமே பேசுவதாக தேர்தல் பிரச்சாரத்தில் நடைபெற்று வருகிறார். 10 ஆண்டுகால ஆட்சியில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு செய்தியாளரையும் சந்தித்ததில்லை. தேர்தல் தோல்வி பயம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு தனியார் தொலைக்காட்சியில் ஒன்று பேட்டியளித்துள்ளார். நான் முஸ்லிம் மக்களுக்கு ஆதரவானவன் கூறுவார்களா? மக்கள் என்ன சொல்வான், எதை சொன்னாலும் கேட்பான் என்ன கேன. அதனால் அப்படி கூறுகிறார். சிறுபான்மையினருக்கு ஆதரவானவன் என்று கூறுகிறார். நிச்சயமாக சிறுபான்மையினருக்கு ஆதரவானவரா இல்லையா என்பது மக்களுக்கு தெரியும், தாங்கள் கூற வேண்டியதில்லை. இப்படியாகத்தான் அவர்கள் வாக்கு சேகரித்து வருகின்றனர். நேற்று 6ஆம் கட்ட தேர்தலும் முடிவடைந்துள்ளது. நிச்சயமாக 2024 மக்களவை தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு சாதகமாக இருக்கிறது என்று தேர்தல் கணிப்புகள் பல கூறுகின்றன. நிச்சயமாக மக்களுடைய வாக்கும் இந்திய கூட்டணி காங்கிரசுக்கு அதிகமாக உள்ளதாக பரவலாக பேசப்படுகிறது. தோல்வி பயத்தால் எதை பேசுகிறோம் எதை செய்கிறோம் என்பது தெரியாமல் பேசுகிறார். 10 ஆண்டுகள் ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு ஆதரவானவர்களால் என்ன செய்தார்? அவர்களுக்கு எதிரான சதி வேலைகளை தானே இவர்கள் செய்தார். முஸ்லிம்கள் பிஜாப் அணியக்கூடாது என்பது, சிஏ சட்டம் கொண்டு வருவது, மணிப்பூரில் மிகப்பெரிய கலவரம் தீப்பற்றி எரிந்தது. மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கெல்லாம் ஏதாவது தீர்வு பற்றி பேசுகிறாரா? இல்லை. பெண்கள் பாதுகாப்பு என்றார், அதை பற்றி ஏதாவது பேசினாரா? இல்லை. அவர் பேசியதெல்லாம் அவர் கார்ப்பரேட் உலகத்திற்கு, கார்ப்பரேட் மையத்திற்கு, கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாகத்தான் பேசினார். அது எடுபடுமா? தேர்தல் நேரத்தில் வீழ்ச்சியை தான் பொறுத்திருந்தோம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிடும்.
பாசிச பாஜகவை மக்கள் இறக்கி விடுவார்கள். சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி கொண்ட காங்கிரஸை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவார்கள் என்பது திண்ணம். மோடியின் ஆட்சி வீழ்ச்சி என்பது நிச்சயம் என கூறி அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரதி கண்ணையா. நன்றி.